ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான கோதுமை மாவு ஸ்வீட் போண்டா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கோதுமை மாவு வெல்லம் யூஸ் பண்ணுறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். மைதா யூஸ் பண்ணுறதில்ல. இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. மொறுன்னு இருக்கும். பிகினர்ஸ் இருந்தால் கட்டாயமாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி. அதே போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம், கெட்டு போகாமல் இருக்கும். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் போண்டா செய்கிறதுக்கு முதல்ல 150 கிராம் அளவுள்ள கப்பில் 2 கப் கோதுமை மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். மெஷர்மெண்ட் கப் இல்லாட்டினா கிளாஸில் கூட அளந்துக்கோங்க. அதிலே தான் மற்ற பொருட்களையும் அளந்துக்கிறணும். கோதுமை மாவுக்கு பதிலாக முழுசாக 2 கப் மைதா மாவும் எடுத்துக்கலாம். இல்லை 1 கப் கோதுமை மாவு 1 கப் மைதா மாவு இந்த அளவில் கூட சேர்த்து செய்யலாம். அடுத்ததான் இந்த 2 கப் கோதுமை மாவுக்கு ஒரு 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கிறேன். கிராமில் இதோட அளவு 125 கிராம் இருக்குது. இப்போ நம்ம எடுத்த மாவுக்கு அளவான இனிப்பாக இருக்கும். நல்ல தித்திப்பாக வேணும்னா 1 கப் வெல்லம் கூட எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 கப் தண்ணியும் சேர்த்து முதல்ல நல்லா ஊற வச்சிடணும். இப்போ இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். இனி அடுத்து ஒரு அடிகனமான அகலமான பேனை அடுப்பில் வச்சிடலாம். இது நல்ல ஹீட்டான பிறகு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து லேசாக உருகின பிறகு 1/2 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவிய தேங்காய் சேர்த்து கிளறிக்கோங்க. தீ மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் கைவிடாமல் கிளறிக்கோங்க. தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போன பிறகு லைட்டான ஒரு கோல்டன் கலரில் செவக்கும். உடனே வேறு ஒரு அகலமான பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். இந்த ஃப்ரெஷ்ஷான தேங்காய்க்கு பதிலாக டெசிகேட்டட் கோகோனட் கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் அதை வறுக்க வேணாம், அப்படியே சேர்த்துக்கலாம். அடுத்ததான் அந்த ஹீட்டான பேன்லேயே திரும்பவும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். தீ ரொம்பவும் லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கிறணும். மாவோட கலர் மாறாமல் லேசாக வறுத்தா போதும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கோங்க. இதில் இருக்க பச்சை வாசனை போயிட்டு நெய்யோடு சேர்ந்து நல்ல ஃப்ளேவரோட ஸ்வீட் போண்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதிலேருந்து நல்ல வாசனை வருதுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச தேங்காயோடு சேர்த்து ஒன்றா ஆற வச்சுக்கிறேன். அடுத்து அந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு மாவு கூட சேர்த்துக்கோங்க. இந்த வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். எள்ளை அப்படியே சேர்க்கறத விட பொரிய விட்டு பலகாரத்தில் சேர்த்திங்கன்னா அந்த எள்ளில் இருக்க எண்ணெய் வாசனையோட போண்டா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார் எடுத்துகிட்டு 10லேருந்து 12 பாதாம் சேர்த்துக்கிறேன். கூடவே அதே அளவில் முந்திரியும் சேர்த்து அரைச்சிக்கிறலாம். நைஸாக இல்லாமல் ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. போண்டால எல்லா பக்கமும் குட்டி குட்டியாக இருக்கணும். இந்த முந்திரி பாதாம் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச வேர்க்கடலை மாதிரி எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி அரைச்சாச்சு. இதையும் மாவு கூட சேர்த்துக்கிறேன். கடைசியாக ஒரு 1/4 கப் அதாவது 3 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். வறுக்காத எந்த ரவை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம ஏற்கனவே ஊற வச்ச வெல்லத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். ஏற்கனவே ஊற வச்சதுனால ஈஸியாக மெல்ட் ஆயிரும். அதுவரை வெயிட் பண்ணலாம். பாகுபதம் வரணும்னு ஒன்றும் தேவையில்லை. வெல்லம் ஒரு பீஸ் கூட பாக்கி இல்லாமல் முழுமையாக கரைஞ்சா போதும். உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டோடவே ஒரு அகலமான பாத்திரத்தில் வடிகட்டிக்கிறேன். வெல்லத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன மண்ணு தூசி ஏதாவது இருக்கும். அதனால் கட்டாயமாக வடிகட்டிட்டு தான் யூஸ் பண்ணணும். இந்த வெல்லப்பாகு நல்ல சூடாக இருக்கும்போதே நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச கோதுமை மாவு ரவை மிக்ஸை இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இனிப்பை சரியான அளவில் எடுத்துக்காட்ட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இனி அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அதாவது ஒரு 2 சிட்டிகை ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். அடுத்து நல்ல வாசனைக்காக 6 ஏலக்காயோட விதைகளை மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையோடு சேர்த்து நைஸாக பவுடர் பண்ணிவிட்டு அது 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சூடான வெல்லத்து கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். வெள்ளப்பாகே போதும், சாஃப்டான மாவு பக்குவத்தில் வந்துடும். இனியும் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் சூடான தண்ணியை தெளித்து விட்டு நல்ல சாஃப்டான மாவு பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கையில் ஒட்டாமல் இருக்க கொஞ்சமாக நெய் தடவிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. இந்தளவு நெய் கட்டாயம் சேர்த்து செய்யும்போது தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது தான் பிசையணும். இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். மேல் மாவு காஞ்சி போகாமல் இருக்க காட்டன் துணியை தண்ணியில் நனைச்சிட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் கோதுமை மாவு ரவையெல்லாம் நல்லா சாஃப்டாக ஊறி மாவு இன்னுமே ஸ்மூத்தாக ஆயிடுச்சு. இதை நீங்கள் எப்பவும் செய்கிற சப்பாத்தி போல் பரத்திட்டு சின்ன பீஸாக உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் கட் பண்ணிவிட்டு கூட இந்த ரெசிபி செய்யலாம். இல்லை நான் சொல்கிற இந்த மெத்தடு போலவும் ஈஸியாக செய்யலாம். இந்த போண்டா செய்கிறதுக்கு கையில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் தடவிட்டு இந்த அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அழுத்தம் கொடுக்காமல் ஸ்மூத்தாக உருட்டிக்கணும். ரொம்பவும் டைட்டாக உருட்ட வேண்டாம், உள்பாகம் வேகாது. முடிஞ்ச வரை விரிசல் இல்லாமல் உருட்டிக்கோங்க. இதை விட நீங்கள் சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ கூட போண்டாவோ உருட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் இந்த சைஸில் உருட்டி இருக்கேன். அடுத்து
ஒரு போண்டா மாவு மேலே கத்தி வச்சு கிராஸில் இதே மாதிரி 2 கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போடும்போது பூ மாதிரி விரிஞ்சு உள்ளே வர போண்டா வெந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். இதே போல் நம்ம உருட்டி வச்ச எல்லா மாவுலையும் கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இனி ஒரு கடாயில் பொரிக்க தேவையான எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் போண்டாவை மெதுவாக ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துட்டு தீயை மீடியத்துக்கும் லோக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. ஒரே நேரத்தில் அதிகமான போண்டா சேர்க்க வேண்டாம். மெதுவாக அது வேகும்போது பெரிய சைஸில் உப்பி வரும். அதனால் திருப்புறதுக்கு இடம் விட்டு இது மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வர வேக வைக்கணும். ஆனால் ஃப்ளேமை மட்டும் அதிகப்படுத்திடாதீங்க. போண்டாவோட வெளிப்பக்கம் நல்ல கிறிஸ்பியாக வெந்தது போல் தெரியும், உள்ளே வேகாமல் இருக்கும். இது மாதிரி சலசலப்பு சத்தம் கொஞ்சம் கம்மியான பிறகு தான் அடுத்த பக்கம் மெதுவாக திருப்பி விடணும். எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி விட்டிங்கன்னா போண்டா ரொம்பவே சாஃப்டாக இருக்கிறதுனால உடஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், கலர் லேசாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெளியே எடுத்துடலாம். இல்லை இன்னும் நல்ல கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்ச பிறகு வெளியே எடுத்துக்கலாம். நான் இந்த கலர் வந்த உடனே மெதுவாக வெளியே எடுத்துக்கிறேன். நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. கட்டாயமாக மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி எல்லா பீஸையும் பொரிச்சிட்டு வெளியே எடுத்துடலாம். நல்ல சூடாக இருக்கும்போது சாஃப்டாக இருக்கும். முழுமையாக ஆறின பிறகு இந்த ஸ்வீட் போண்டா வெளியே நல்ல மொறு மொறுன்னு உள்பாகம் நல்ல சாஃப்டாகவும் இருந்துச்சு. இது நல்ல சூடு ஆறின பிறகு ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 2 வாரம் வரை கெட்டு போகாமல் இருக்கும். இந்த ரெசிபி சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரை ரொம்பவே பிடிக்கும். முக்கியமாக கோதுமை மாவு வெல்லம் சேர்த்து செஞ்சதுனால கட்டாயமாக எல்லாருமே சாப்பிடலாம். பார்க்கும்போதே தெரியும், வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ள பஞ்சு போல் சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே அளவுகளோட கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் அம்மா ஸ்பைசி கிச்சனையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.